நீங்கள் எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்புங்க எல்லாம் நடக்கும், நம்புங்க உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, நம்பிக்கை வைங்க எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அப்படிம்பாங்க. நம்பிக்கை தான்ப்பா வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்பிக்கைனா என்னன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. நம்பிக்கை எப்படி உருவாகுதுன்னு சொல்ல மாட்டாங்க. நம்பிக்கையை எப்படி நம்ம உருவாக்குறது, நம்பிக்கையை எப்படி நம்ம நம்புறது, நம்பிக்கைனா என்ன முதல்ல அப்படிங்கிறத யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு எண்ணத்தை கன்சிஸ்டன்சியான ரெப்பிட்டேஷன் மூலிமா, அதாவது திரும்ப திரும்ப அந்த எண்ணத்தை நீங்கள் உண்மைன்னு நம்புனீங்கன்னா அது பிலீஃப், அதுதான் நம்பிக்கை. நீங்கள் எந்த ஒரு எண்ணத்தை திரும்ப திரும்ப அது உண்மை அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களோ அதுதான் நம்பிக்கை. அப்படி தான் நம்பிக்கை உருவாகும். இப்போ நான் படிக்கிறேன் பாருங்க. பிலீஃப் இஸ் எ repeated thought plus emotion confirmation that become stored in your subconscious mind as true. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, எந்த ஒரு எண்ணம் ரிப்பீட்டட் ஆகி அந்த எண்ணத்துக்கு மேட்சான எமோஷனோ கன்ஃபார்ம் ஆகிற சமயத்தில் ஸ்ட்ராங்காக அது நம்ம சப்கான்ஷியஸோட மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். சப்கான்ஷியஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம மைண்டு 2 பார்ட்டாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று கான்ஷியஸ் அண்ட் சப்கான்ஷியஸ். கான்ஷியஸ் மைண்ட் என்னென்னா, இப்போ நம்ம நார்மல் ஸ்டேட்டில் இருக்கிறது, நம்ம நார்மலாக அனலைஸ் பண்ணுற எல்லா ஸ்டேட்டுமே கான்ஷியஸ் தான். அடுத்து சப்கான்ஷியஸ் அப்படிங்கிறது நம்மளோட கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் நம்ம உடம்புல நடக்கிற எல்லா விஷயங்களையும் சப்கான்ஷியஸ் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ப்ரீத்திங்கு, பிளட் ஃப்ளோ, டைஜஷனு எல்லாத்தையுமே அதுதான் சப்கான்ஷியஸ் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. இப்போ பிலீஃப்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அந்த பிலீஃப் எப்படி உருவாகுதுங்கிறத கூட நான் சிம்பிளாக சொல்லிட்டேன். பிலீஃப் அப்படிங்கிறது என்னன்னா, சிம்பிளாக நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த ஒரு எண்ணத்தை திரும்ப திரும்ப அது உண்மையாக பொய்யோ அப்படிங்கிறதுலாம் அதில் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்களோ அந்த எண்ணம் தான் பிலீஃபாக மாறும். என்னால் முடியாது 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 முடியாதுன்னு நீங்கள் சொல்கிற விஷயங்கள் பிலீஃபாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வருது எக்ஸாம்பிள் லைஃப்பில், அதனால் என்னால் முடியல, அந்த சுச்சுவேஷனும் வர எமோஷனும் திரும்ப அது நடக்க அதே சுச்சுவேஷன் நடக்க அது பிலீஃபாக மாறிடும். என்னால் முடியாது அப்படிங்கிறது பிலீஃபாக மாறிடும். அந்த பிலீஃபாக மாறிடுச்சுன்னா நான் எங்கே பிலீஃபாக மாறுன்னு சொன்னேன்? சப்கான்ஷியஸில் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. அந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டத்தோட வேலை என்னென்னா, இதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அது சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதை நம்ம கண் முன்னாடி கொண்டாந்து நிறுத்தும். நம்ம என்னால் முடியாது அப்படிங்கிறத நான் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால என்னால் முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனை கொண்டாந்து நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்தும். அது மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். சுற்றி நடக்கிற நல்ல விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லலாம். பிலீஃபுங்கிறது உண்மையிலேயே முக்கியமா? உண்மைதான். பிலீஃபுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்கு தேவையான ஒரு விஷயம். சரி, எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பிரெயின் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு டூல் அப்படிங்கிறது நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா நம்ம பிரெயின் மூலியமாக தான் நம்ம இந்த ரியாலிட்டியே அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த பிரெயின்குள்ளே ப்ரோக்ராம் மாதிரி இருக்கிறது தான் பிலீஃப். அந்த பிலீஃப் தான் நம்ம எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது, எதை கேட்கணும், எதை கேட்கக்கூடாது அப்படிங்கிறத ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கு. அதாவது உங்களோட பிலீஃப் தான் நீங்கள் எதை நோட்டீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கூட பண்ணிகிட்ருக்கு. இந்த பிலீஃப்லாம் எப்படி உருவாகுதுன்னா, நம்ம பார்க்குற கேட்குற எல்லா விஷயங்களும் சேர்ந்து பிலீஃபாக மாறிடும். பிலீஃப் இஸ் எ ரிப்பீட்டட் தாட் அண்ட் ரிப்பீட்டட் எமோஷன். சிம்பிள் தான். நீங்கள் ஒரு பிலீஃப் உருவாக்கணும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஐ ஆம் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது ரிப்பீட்டட், ஐ ஆம் கான்ஃபிடென்ட், ரிப்பீட்டட் எமோஷன், ஐ ஆம் கான்ஃபிடென்ட்லி ஃபீலிங், அடுத்து ரிப்பீட்டேஷன். இது 3 ஒன்றா சேர்ந்தா ஐ ஆம் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிற அந்த பிலீஃப் உருவாக ஆரம்பிக்கும். எக்ஸாக்டாக ஒரு 90 நாள் ஆகலாம். உங்களுக்கு எவ்வளோ நாள் சொல்லணும்னு தோணுதோ சொல்லிகிட்டே இருக்கலாம். இது ஒரு சின்ன வீடியோ தான். பிலீஃப் அப்படிங்கிறது இவ்வளோ தான். சிம்பிளாக நான் சொல்லட்டோம்னா, எந்த ஒரு தாட்டை நீங்கள் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி அந்த தாட்டுக்கு ஏற்ற எமோஷனும் சேர்ந்து ரிப்பீட் ஆகுதோ அப்போ அது பிலீஃபாக மாறும். திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும், அப்போ தான் பிலீஃபாக மாறும். எல்லாத்துக்கும் நிறைய பிலீஃப் இருக்கும். எனக்குன்னு தனியாக ஒரு பிலீஃப் நான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் என்னன்னே தெரியாத காலகட்டத்தில் இருந்து எனக்குன்னு ஒரு பிலீஃப் இருந்தது. அந்த பிலீஃப் என்னென்னா, எது நடந்தாலும் நல்லதாகவே நடக்கும். எனக்கு எது நடந்தாலும் நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிகிட்டே இருப்பேன். எது நடந்தாலும் நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிறத ஏதோ ஒரு படம் மூலியமாக நான் கற்றுக்கிட்டு, நான் என் பாட்டுக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சுன்னா அன்வான்டாக நான் அப்போ அது நான் சொல்கிறேன், எனக்கே தெரியாமல் நான் அப்போ நான் சொல்லுவேன், நான் எது நடந்தாலும் அது நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு நான் திரும்ப திரும்ப நான் சொல்லிகிட்டே இருந்திருக்கேன் நிறையா வாட்டி. அது மட்டும் இல்லாமல் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு வழி இருக்குது அப்படின்னு இந்த பிலீஃப் எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது. இந்த பிலீஃப் நான் எங்கேருந்து தெரியுமா பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். இது ஃபேண்டாஸ்டிக் 4 அப்படிங்கிற ஒரு படத்தில் இந்த ஒரு வரி, எல்லாத்துக்குமே ஒரு வழி இருக்கும், எல்லாத்துக்குமே எப்பவும் வழி இருக்கு, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு வழி இருக்கும் அப்படிங்கிற. நான் என்னதான் நெகட்டிவான பிலீஃப் சுற்றி இருந்தாலும் இந்த மாதிரி 1-2 பாசிட்டிவான பிலீஃப் இருந்துச்சுன்னா நம்ம நெகட்டிவ் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிடலாம் ஈஸியாக. படத்தை பார்த்து இவன் கற்றுக்கிட்டு வந்துக்கிறான், இவன் யாரா அவன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம்.
ஆனால் நம்ம படத்தை பார்த்து அழுகுறது இல்லையா, படத்தை பார்த்து எமோஷன் ஆகிறோம், இன்ஸ்பயர் ஆகிறோம், கூஸ் பம்ஸ் வருது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சாதாரணம் கிடையாது. நம்ம மூவிஸ்லாம் இந்த மாதிரி மியூசிக்ஸ்லாம் எல்லாம் பயங்கரமான இது வந்து நமக்கு தரும். லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம பார்க்குற கேட்குற எல்லா விஷயங்களுமே நம்மளை ப்ரோக்ராம் பண்ணுறது தான். ஏதோ காமெடிக்கு நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. பிலீஃப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா இன்றைக்கின்னு பார்த்து திடீர்னு எதோ உளறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை கமெண்ட்டில் தான் கொஞ்சம் உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னீங்க. அதனால தான் கொஞ்சம் ஷேர் பண்ணலான்ட்டு தான். இந்த மாதிரி எங்கேருந்து உங்களுக்கு இந்த பிலீஃப் வந்தாலும் சரி, இந்த மாதிரி மூவிஸில் இருந்து கூட நெகட்டிவான பிலீஃப்ஸை கூட நம்ம எடுத்துப்போம், நிறையா பேர் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் அழிச்சிட்டு நமக்கு தேவையான பிலீஃபை மட்டும் நம்ம எடுக்கணும். இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அந்த பிலீஃபை நீங்கள் உருவாக்கணும். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு அஃபர்மேஷன் வீடியோ ஒன்று நான் வந்து போட்டிருக்கேன். அந்த அஃபர்மேஷன் வீடியோவில் சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு பிலீஃப் இருக்குது. நான் இந்த அஃபர்மேஷன் சொன்னேன்னா ஏதாவது குட் நியூஸ் வரும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பிலீஃப். ஏன்னா நான் உடனே வந்து நான் அஃபர்மேஷனை இன்றைக்கி காலையில் சொல்கிறேன். ரொம்ப நாள் கழித்து நான் அந்த அஃபர்மேஷன் சொல்லவே இல்லை. உங்களுக்கு போடலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் ஒரு 4-5 தடவை சொன்னதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். என்னென்னா, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சேனல்லையே உங்களோட சேனல் தான் பெஸ்ட்டு சேனல், கிறிஸ்டல் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது. அது வந்து குட் நியூஸ். அதாவது நம்ம ஆடியன்ஸ்கிட்ட இருந்து வர பாராட்டு வந்து இந்த மாதிரி யூடியூப் சேனலுக்கெல்லாம் ரொம்ப பெரிய சப்போர்ட். இந்த மாதிரி ஒரு சின்ன பிலீஃப்லாம் இருக்குது. நான் பேசிக்கிட்டே இருப்பேன். நான் வந்து அப்புறம் இன்னும் தெளிவாக நான் இதை சொல்லிக்கலான்னு இருக்கேன். ஒரு சில வீடியோவில் பிக்சரும்பேன், மெமரிம்பேன், ப்ரோக்ராமும்பேன், ஒரே விஷயத்தான் தான். அது எல்லாமே ஒரே விஷயந்தான். ஆனால் நான் இப்போ பிக்சருங்கிற இடத்துல மெமரின்னு சொன்னேன்னா, அடுத்த இடத்துல வந்து ப்ரோக்ராமுன்றுவேன். ஒரே வீடியோவை அப்படியே பெருசாக அப்படியே பேசிடுவேன். அந்த ஏரியாவுக்கான இன்ஃபர்மேஷனை மட்டும் கரெக்டாக கொடுத்தனா தான் உங்களுக்கு வந்து புரிய வரும். அதனால தான் நான் வந்து சில இது சொல்லும் போதே நான் சொல்லிடுவேன், இது வந்து ப்ரோக்ராமுமே இல்லை மெமரியுமே, ஆனால் எல்லாம் ஒன்று தான். நான் அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுவேன், நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மெமரினா மெமரிக்கு மட்டும் சொல்லுவேன், பிக்சர்னா பிக்சருக்கு மட்டும் சொல்லுவேன், அப்படி வந்து ப்ரோக்ராம்னா ப்ரோக்ராமுக்கு மட்டும் அப்படி தனியாக சொல்லுவேன். ஆனால் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, நான் அதை தான் சொல்கிறேன் அப்படின்னு. இதை நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஏதாவது லைக் பண்ணுங்கள் மக்களே, லைக் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் கிடைக்கட்டும். கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்ததும் பயங்கரமாக மோட்டிவேஷன் ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ ரீசெண்டாக அதிகப்படியான வீடியோக்கள் போட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஏஐ சம்மரிக்கு வந்து நிறைய பேர் வேணான்னு சொல்லிட்டீங்க. இவ்வளோ விஷயம் பண்ண நான் அந்த மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறந்த மாதிரி அது ஒரு விஷயத்தை நான் யோசிக்காமல் போயிட்டேன். அது என்னென்னா, அந்த ஏஐ வீடியோஸ் நான் வந்து நீங்கள் அதை ஆல்ரெடி நான் சொல்கிற அந்த டாக்குமெண்ட்ரிலாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் வந்து சீக்ரெட் புக் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா அந்த சம்மரி வீடியோஸ் வந்து நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. இல்லைனா கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். ஆனால் இப்போ நான் வந்து என் ஸ்டைலில் நான் அதை சொன்னேன்னா அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நான் அதை வந்து திரும்ப அந்த 3 வீடியோவே நான் என் ஸ்டைலில் நான் சொல்கிறேன். சம்மரி வீடியோக்கும் என் ஸ்டைலில் நான் சொல்கிறதுக்கும் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அந்த வீடியோ நான் அடுத்து அப்லோட் பண்ணுறேன். உங்கள் டைமை வேறு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன். அப்புறம் இது நான் சொல்லணும்னு நினச்ச மக்களே, நீ வந்து நிறைய பேர் வந்து என்னால் விசுவலைசேஷன் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அந்த வீடியோ முழுசாக போய் பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, விசுவலைசேஷன் எப்படி பண்ணுறதுன்னு விசுவலைசேஷன் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது யார் பார்த்தீங்கன்னு தெரில. அது இருக்கிறதுலே ரொம்ப 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 பெரிய டெக்னிக். அது விசுவலைசேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதே விசுவலைசேஷன் பண்ணணும். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக். இந்த 2-3 வருஷம் கழித்து தான் எனக்கு இந்த இப்படி ஒரு டெக்னிக்கே இருக்குதுன்னு எனக்கே தெரியும். விசுவலைசேஷன் எப்படி பண்ணணும், மெடிடேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதே நம்ம விசுவலைசேஷன் பண்ணணும். இதுக்கான காரணம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகுதில்ல, அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுப்பீங்க அந்த காரணம் என்னன்னு. ஏன்னா ஒரு புது விஷயத்தை செய்யும் போது நம்ம பிரெயின் அதை டேஞ்சராக தான் கருதும்.